சண்டைக்கோழி சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரமுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து மூக்கில் கை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. விக்ரம் நல்லா மூச்சு விடுறாரு. அண்ணே நல்லா மூச்சு விடுறாண்ணா அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது புல்லட்டு நேராக நெஞ்சில் பாஞ்சிருக்கு, அது எப்படி மூச்சு விட முடியும் அப்படின்னு அவங்களும் செக் பண்ணி பார்க்க ஆமாடா நல்லா மூச்சு விடுறான், எப்படி இது ஒன்றுமே புரியலையா அப்படின்னு எல்லாரும் குழம்பி நின்றுட்டுருக்கேன். இதை பார்த்துட்டு இருந்த நந்தினி புலிமுருகன் கிட்ட டே என்னடா அவனுங்க சுற்றி நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க, என்னதான் ஆச்சு அவன் உயிர் போச்சா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் நெஞ்சம் உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்ட வராங்க. கிட்ட வந்து புலிமுருகன் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன்னு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன இது இவன் உயிர் போகலையே என்னவா இருக்கும், சரி திருப்பி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட அந்த பாக்கெட்டை வந்து பார்க்குறானுங்க. அண்ணன் பாக்கெட்டில் என்னவோ வச்சுருந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கையை விட்டு அந்த தாலியை வந்து எடுக்கிறாங்க. அண்ணன் தாலி வச்சிருக்கான இந்த தாலி மேலே தான் வந்து குண்டு பட்டிருக்கு, அதனால தான் இவன் சாகலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. புலிமுருகன் கிட்ட வந்து என்ன பாடி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் பாடியை தூக்குங்க, இவனை நேராக வந்து அக்கா கிட்ட கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத மொத்த சொத்தும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அண்ணன் உயிர் இன்னும் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புலிமுருகன் அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. நந்தினியும் ஷாக் ஆகுறாங்க. டே என்னடா உயிர் போகலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே நந்தினி வந்துட்டு டேய் சீக்கிரம் அவன் உயிர் போகலைன்னா ஏதாவது அருவாலை எதையாவது எடுத்து அவனை வெட்டுங்கடா, அவனை கொல்லுங்கடா, நமக்கு வந்து நேரம் கிடையாதுடா அப்படின்னு வந்து நந்தினி வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்போது அந்த ரவுடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருந்து தாலியை எடுத்திருப்பாங்க. இந்த தாலி எப்படியும் 10 பவுன் தேரும், இவனை கொல்ல வந்ததுக்கு நமக்கு இது ஒரு லாபமாக இருக்கட்டும் நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த தாலியை எடுக்க வரும்போது விக்ரம் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அந்த தாலியை எடுக்க விடாமல் பண்ணுறாங்க. அந்த தாலியை நந்தினி பார்த்த உடனே என்ன இந்த தாலி மகா கழுத்தில் கட்டின தாலி மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. புலிமுருகனும் இந்த தாலி எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரவுடி அந்த தாலியை எடுக்கலான்னு வரும்போது கரெக்டாக வந்து விக்ரம் அப்படியே கழுத்தையை வச்சு அப்படியே கையை வச்சு அமுக்குறாங்க. என்ன இவன் விட மாட்டானே, தாலியில் கை வச்சோடனே இவன் கையை விட மாட்டானே அப்படின்னு அன்கான்ஷியஸாக இருக்கும் போதே இந்த அளவுக்கு இருக்கானே என்ன அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தாலியை எடுக்க விடாமல் பண்ணுறாங்க. கரெக்டாக எடுக்கலான்னு வரும்போது விக்ரம் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. கரெக்டாக அந்த தாலி வந்து விக்ரமோட பாக்கெட்டில் போய் விழுந்துருது. நின்ன உடனே எல்லாருக்கிட்டையும் வந்து விக்ரம் வந்து கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் யாருடா, எதுக்காக கொல்ல வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் போலீஸ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல புலிமுருகனை பார்த்துட்டு ஹேய் நீ யாரு, உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன், எதுக்காக நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க, உங்களை யார் அனுப்புனது அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்கேன். அவங்க அப்படியே வீடியோ காலில் வந்து புலிமுருகன் காமிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விக்ரம் யார், அவன் தான் உன்னை வந்து என்னை கொல்ல சொல்லி சொன்னானா, யார் அவன், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையை சொல்லலை உங்கள் யாரும் இங்கேருந்து உயிரோடவே நான் போக விட மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றி நின்று எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புலிமுருகனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே வீடியோ காலில் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த ரவுடி வந்துட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு வராங்க. அப்படியே வச்சு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாரு குமார், அப்படியே நின்றுன்னு வச்சுக்கோ, உன்னை வந்து ஒரே ஒரு புல்லட் தான், ஒரே ஒரு ஷூட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன், இல்லை நீ ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ என் இஷ்டத்துக்கு சுடுவேன், அப்புறம் வந்து துடிச்சு செத்து போவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நந்தினி வந்துட்டு டே என்னடா அவன் பேசிட்டு நின்றுட்டு இருக்கான், பட்டுன்னு போடுங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு ஹே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது புலிமுருகன் வந்துட்டு இப்படி கூட நான் போடுறேன் அப்படின்னு சொல்ல அந்த கன்னை வாங்கி அப்படியே புலிமுருகன் வந்து விக்ரமை ஷூட் பண்ணலான்னு வராங்க. அப்போது அந்த ரவுடி வந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் வந்து லோட் பண்ணவே இல்லை அதில் அப்படின்னு, குண்டு வந்து லோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது லோட் பண்ணலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே விக்ரம் வந்துட்டு அந்த கன்னை வந்து காலால் தள்ளுறாங்க. எல்லாரையும் பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த ரவுடி அதில் வந்து குண்டு போட்டு ஷூட் பண்ணலான்னு வரும்போது கரெக்டாக வந்து மகா என்ட்ரி கொடுக்குறாங்க. மகா அங்கே இருக்கிற சூளத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து தூக்கி வீசுகிறாங்க. வீசும்போது புலிமுருகன் கையில் இருந்த ஃபோனு, அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த கன்னுன்னு எல்லாமே கீழே விழுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. புலிமுருகன் ஃபோன் போயிட்டு ஒரு பக்கமாக விழுந்துடும். புலிமுருகன்லாம் வந்து பயங்கரமாக அடிக்கிறாரு விக்ரம். அந்த ஃபோன்லேயே வந்து மகா வந்து நிற்கிறத வந்து நந்தினி பார்க்குறாங்க. மகா எப்படி அங்கே வந்தான், இங்கே சென்னையில் இருந்தவன் எப்படி வந்து திருச்சியில் போனான் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஷாக் ஆகி விக்ரம் வந்துட்டு எல்லாரையும் அடிக்கிறாங்க. அப்போது
மகா வந்துட்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த சூளத்தை வச்சே வந்து எல்லாரையும் அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து எல்லாரையும் அங்கேருந்து விரட்டுறாங்க. விரட்டினதுக்கப்புறமா வந்துட்டு மகா வந்து விக்ரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. முருகன், உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. உங்களை காணோம், உங்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம், அதான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், யார் இவங்க அப்படின்னு கேட்க, அதுதான் எனக்கு தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீப்பில் வந்துட்டு இருக்கும்போது மகா வந்து விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாங்க, முருகன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, யார் இவங்க, ஏதாவது தெரியுதா உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, மேடம், நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு இந்த ஊரில் எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. எனக்கு என்னவோ வந்து நான் வசூல் பண்ணதுக்கு போகும்போது 2 பேர் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிறீங்க, அந்த பணத்துக்காக வந்துட்டுலாம் இந்த அளவுக்குலாம் வந்து கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டாங்க, நீங்கள் சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. மேடம், உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு அப்படி எதிரிங்கன்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு விக்ரம் வந்து மகா கிட்ட திரும்பவும் கேட்குறாங்க, ஆமாம், நீங்கள் சென்னை போயிட்டு வந்தீங்களே, அமுதா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாளா அப்படின்னு கேட்க, அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்து யோசிக்கிறாங்க, என்ன இது நமக்கு நடந்த மாதிரியே அங்கே எங்கள் மேடம்க்கு நடந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மேடம், ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் சென்னைக்கு எதுக்காவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அப்போது மகா வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லலான்னு யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த. சரி வேண்டாம், இப்போ தான் அவரே வந்துட்டு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்காரு, இப்போ அவர்கிட்ட சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டு, இது எதர்ச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. 2 பேரும் மாற்றி உண்மையை சொல்லிக்கவே மாட்டாங்க. அங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, என்னதான் நடந்துச்சு, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விக்ரம் வந்துட்டு மகா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்போ மகா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நாம் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போ தான் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், அது நல்லபடியாக முடியணும், நீங்கள் அது வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் மகாவும் விக்ரமும் அங்கே இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே வந்து எந்த உண்மையும் வந்து சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சாமி வந்துட்டு சிவன் முன்னாடி நின்று வந்து சொல்லிகிட்ருக்காங்க, தீய சக்தியை வந்து அழிக்கிற காலம் வந்து வந்துடுச்சு, தீய சக்திங்கெல்லாம் அழிய போகிறாங்க, பிரிஞ்ச காதல் வந்து ஒன்றா சேரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.